சரியா வெயில் அடிக்குது. மத்தியானம் பால்லாம் இல்ல. சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் வெளியில போய் வாங்கிட்டு வந்தோம். வந்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தலைவலியெல்லாம் போச்சு. சில வலியெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா கோவம் வரும். அதில ஒரு வலி தலைவலி தான். எங்க வீட்ல மத்தவங்கலாம் தலைவலினா தாங்கிருவாங்க. ஆனா நம்மளால சுத்தமா தாங்கவே முடியாது. இன்னைக்கு வந்து நான்வெஜ் எல்லாம் எடுக்கல. ஸோ நைட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தி அண்ட் சோலே பட்டூரி தான் பண்ணியிருந்தேன். ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்து தான் பண்ணேன். பாப்பா தான் அதை சென்ட் பண்ணி இது பண்ணுங்கம்மா நல்லாயிருக்கும் மாதிரி இருக்குது அப்படின்னா, நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்தது. வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து டீ தூளை வந்து ஒரு துணியில் கட்டி உள்ளே போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதெல்லாம் உள்ளே போட்டு நல்லா விசில் வச்சுட்டு அந்த இதெல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டு, ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து அதை நல்லா அரைச்சிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரையில் வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி அதை நல்லா அரைச்சிட்டு அதையும் போட்டுருங்க. உப்பு, சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் குக் பண்ண சுண்டலையும் உள்ளே போட்டுட்டு, நான் முன்னாடியே குக் பண்ண சுண்டலில் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதோட அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இதுக்கு வந்து நெய், சில்லி பவுடர், இஞ்சி, பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு ஃபைனலாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.